வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். போலீஸ் ஆணைக்குழுவிற்காக பெயரிடப்பட்ட 7 உறுப்பினர்களை பாராளுமன்ற பேரவை அங்கீகரித்துள்ளது. சிலாபம் மீனவர்கள் இன்றும் தொழில் பகிஷ்கரிப்பேன். எல்எல்ஆர்சி அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தேசிய தீர்வொன்றை நோக்கி செல்ல முடியும் என்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். போலீஸ் ஆணைக்குழுவிற்காக பெயரிடப்பட்ட 7 உறுப்பினர்களை பாராளுமன்ற பேரவை அங்கீகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன் தலைவராக முன்னாள் உயர்ஸ்தானிகர் சேனக வல்கம்பாய நியமிக்கப்பட்டுள்ளார். ஏனைய உறுப்பினர்களாக எல்ஏ குணவம்ச தேரர், டி திசாநாயக்க, ஆர் சிவராமன், எம்எம்எம் மௌஜூட், நியூட்டன் குணரத்ன மற்றும் சாமலி மதுரசிங் ஆகியோர் இடம்பெற்றுள்ளார். ஜனாதிபதியால் பெயரிடப்படும் உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற பேரவை அங்கீகாரம் வழங்குவதன் மூலம் போலீஸ் ஆணைக்குழு நியமிக்கப்படுகின்றது. எரிபொருள் விலையேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக கடந்த சில தினங்களாக சிலாபம் பிரதேசத்தில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. எனினும் இன்று முற்பகல் சிலாபம் நகரம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் அமைதி நிலவியது. எவ்வாறாயினும் மீனவர்கள் கடற்றொழில் நடவடிக்கைகளில் இருந்து இன்றும் விலகியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக அமைதியின்மையாக காணப்பட்ட சிலாபம் நகரம் இன்று முற்பகல் இவ்வாறே காட்சியளித்தது. இராணுவம் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இன்றும் அப்பகுதியில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்தனர். எரிபொருள் விலையேற்றத்திற்கு எதிராக நேற்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தினால் இந்த உயிரிழப்பு சம்பவித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன குறிப்பிட்டார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 35 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையான சிலாபம் தாடிவல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த ஆண்டனி பெர்னாண்டோவின் பூத உடல் அவரின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. ஆண்டனி பெர்னாண்டோவின் மரணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேசத்தின் பல இடங்களில் கருப்பு கொடி பறக்கவிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவத்தில் காயமடைந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட 3 நிலை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலையின் திடீர் விபத்துகள் பிரிவு பணிப்பாளர் டாக்டர் பிரசாத் ஆரியவங்ச கூறினார். இவர்களில் 2 துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தலையீட்டினால் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன குறிப்பிட்டார். சட்டம் மற்றும் அமைதியை பாதுகாப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பிரதேச மக்களிடம் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தேசிய ரீதியிலான தீர்வொன்றை நோக்கி செல்ல முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டுகின்றார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பிலான ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாட்டை கட்சியின் தலைமையகத்தில் ரணில் விக்ரமசிங்க இன்று அறிவித்தார். LLRC වාර්තාව ප්‍රතිචාරය පළමුවෙන්ම මම ජනාධිපතිතුමාට LLRC அறிக்கை தொடர்பான பதிலை முதலாவதாக எழுத்து மூலமாக ஜனாதிபதியிடம் நான் அனுப்பி வைத்தேன். அந்த கடிதம் பாராளுமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த குழுவின் அறிக்கையில் காணப்பட்ட குறைபாடுகளை நாம் சுட்டிக்காட்டினோம். குறைபாடுகளை சுட்டிக்காட்டிய போதிலும் இந்த அறிக்கையினூடாக உள்நாட்டு தீர்வு ஒன்றை பெற முடியும் என நாம் சுட்டிக்காட்டினோம். சேனல் 4 மற்றும் ஏனைய விசாரணைகள் தொடர்பில் குழுவின் அறிக்கையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் நாம் இணக்கம் தெரிவித்தோம். ஜனநாயகம் பிளஸ் என்ற எமது திட்டத்தை நாம் முன்வைத்துள்ளோம். எனவே இவ்வாறான நிலையில் LLRC அறிக்கைக்கு அமைய செயற்பட்டால் நாம் தேசிய தீர்வொன்றை பெற்றுக்கொள்ள முடியும் என நாம் தீர்மானித்துள்ளோம். எனினும் எம்மால் அரசாங்கத்தின் இருப்புக்காக ஒத்துழைப்பு வழங்க முடியாது. பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது வாழ்வது கடினமாக உள்ளது. இத்தகைய நிலைமையில் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக எம்மால் ஆதரவு வழங்க முடியாது. ඒත් ඒ කරන ගමන් ආණ්ඩුවේ පැවැත්මට අපිට සහයෝගය දෙන්න බෑ. බඩු මිල වැඩි කළා දැන් කොහොම ජීවත් වෙන්න අමාරු වෙන්නේ. මේ අවස්ථාවකදී ආණ්ඩුවේ පැවැත්මට නම් අපිට சகயோகය දෙන්න බෑ. தமிழக வருவாய் ஆவணங்களின்படி கச்சத்தீவு தமிழகத்திற்கு சொந்தமான பகுதி என்பதால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட அந்த தீவை மீண்டும் இந்தியாவுடன் இணைக்க வேண்டுமென்று தமிழக அரசு மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் தெரிவித்துள்ளது.
தமிழக மீனவர்களை பாதுகாக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு சார்பில் நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவுக்கு சொந்தமாகவிருந்த கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்குவதற்கு முன்னதாக மத்திய அரசு தமிழக அரசுடன் கலந்தாலோசிக்கவில்லை என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டுவிட்டதால் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமை பறிக்கப்பட்டதாகவும் தமிழக அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக வருவாய்த்துறை ஆவணங்களின்படி கச்சத்தீவு தமிழகத்திற்கு சொந்தமான பகுதி என்பதால் அந்த தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டமை செல்லுபடியாகாது என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டுவிட்டதால் பாக்கு நீரிணை பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடி போது தாக்குதலுக்கு இலக்காக நேரிடுவதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. எனவே தமிழகத்திற்கு சொந்தமான பகுதியை மீட்க மத்திய அரசுக்கு உத்தரவிடுமாறு மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக சன் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கச்சத்தீவில் தமிழக மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமை கிடையாது என்றும் வலைகளை மட்டுமே காய வைக்கலாம் என்றும் கடந்த வாரம் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசு தமது புது விளக்கத்தை முன்வைத்துள்ளது. வெளிமடை பிரதேசத்தில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் உயிரிழந்த 2 சிறுவர்களது சடலங்களும் தற்போது வெளிமடை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இன்று அதிகாலை 1 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 16 வயது சிறுவன் மற்றும் 11 வயது சிறுமி ஆகியோரே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் குறித்த சிறுவர்களுடன் அவர்களது பாட்டி வீட்டில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இரவு உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பாரிய சத்தம் ஒன்று கேட்டது. அதனை கேட்டு நான் எழும்புவதற்கு முற்பட்ட சந்தர்ப்பத்தில் எனது கால்களில் கருங்கற்கள் விழுந்திருந்தமையினால் என்னால் எழும்புவதற்கு இயலவில்லை. பக்கத்து வீட்டார் வந்து எம்மை கூப்பிட்ட சந்தர்ப்பத்தில் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வருமாறு அவர்களிடம் நாம் தெரிவித்தோம். அதன் பின்னர் அவர்கள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்தார்கள். அதன் பின்னர் நான் அவ்விடத்தை விட்டு எழும்பினேன். எனினும் பிள்ளைகளால் எழும்ப முடியவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் வெளிமடை போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தியுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அம்பாறை மாவட்டத்தின் காரைதீவு, நீந்தவூர், ஒலுவில், பாலமுனை, அட்டாளைச்சேனி போன்ற இடங்களில் உள்ள வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக வேளாண்மை அறுவடை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை வீரையடி அணைக்கட்டில் உள்ள 12 வான்கதவுகள் 5 அடி அளவிற்கு திறக்கப்பட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கிழக்கு மாகாணம் உட்பட அநேகமான பகுதிகளில் இன்று மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை அறியும் பொருட்டு வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தொடர்பினை ஏற்படுத்தினோம். இன்று நாட்டின் அநேகமான பகுதிகளில் சிறிதளவான மேகக்கூட்டத்துடன் கூடிய காலநிலை காணப்படும். முக்கியமாக கிழக்கு, வடமத்திய, ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் நாட்டின் ஏனைய பிரதேசங்கள் சிலவற்றில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் இன்று மேற்கு, தெற்கு, தென்கிழக்கு, கிழக்கு ஆழ்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது மன்னார் வளைகுடா ஆழ்கடல் பகுதிகளிலும் தென்கிழக்கு ஆழ்கடல் பகுதிகளிலும் மணித்தாளத்துக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசும். மன்னார் ஆழ்கடல் பகுதிகளிலும் தென்கிழக்கு ஆழ்கடல் பகுதியும் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சுயதொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களின் சம்மேளனம் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சூழ்ச்சிகளை தோற்கடித்து அரசாங்கத்தை பாதுகாப்போம் என்ற துணைப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமெரிக்க காலனித்துவ சூழ்ச்சிகளுக்கும் சர்வதேச சூழ்ச்சிகளுக்கும் இந்த நாட்டை இலக்காக்குவதற்கு பலர் முயற்சிக்கின்றனர். மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஜெனீவா மாநாட்டின் போது இலங்கையின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் ஆரம்பித்துள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தை நாடளாவிய ரீதியில் எமது கிளைகளின் ஊடாக முன்னெடுப்பதுடன் லட்சக்கணக்கான மக்களை அழைத்து நாம் இந்த போராட்டத்தை விரிவுபடுத்துவோம்.
வனஜீவராசிகள் திணைக்களத்தின் கள உத்தியோகத்தர்களுக்கு கேப் வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பிலான நிகழ்வு கமநல சேவைகள் மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சர் SM சந்திரசேன தலைமையில் நேற்று நடைபெற்றது. வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் தலைமையகத்தில் நேற்று இந்த கேப் வாகனங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. இதன்போது தேசிய சரணாலயங்கள், யானைகள் கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் 10 கால்நடை மருத்துவ அலுவலகங்களுக்காக 11 கேப் வாகனங்கள் வழங்கப்பட்டன. கடந்த வருடம் 2 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் 9 லட்சம் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் தேசிய சரணாலயத்தை பார்வையிட வருகை தந்ததாக இதன்போது கருத்து வெளியிட்ட கமநல சேவைகள் மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சர் SM சந்திரசேன குறிப்பிட்டார். அத்துடன் வன பாதுகாப்பு திணைக்களத்தை எதிர்காலத்தில் நாட்டிற்கு வருமானத்தை ஈட்டும் திணைக்களமாக மாற்றுவதே தமது எதிர்பார்ப்பு எனவும் அமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி பகுதியில் உள்ள மக்கள் தேங்காய் எண்ணெய் தயாரிப்பதை குடிசை கைத்தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர். மண்முனை தென்னேர்விற்பற்று பிரதேச சபைக்குட்பட்ட பல பிரதேசங்கள் தெங்கு உற்பத்திக்கு பெயர் போன பகுதிகளாகும். இங்குள்ள மக்கள் பயன்படுத்தும் இந்த தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் நிலையம் பயனுள்ள ஒன்றாக அமைந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். உரிய படிமுறைக்கு அமைய இந்த தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் நடவடிக்கைகளை இங்குள்ளவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை தேங்காயிலிருந்து பெறப்படும் கழிவுப் பொருட்களும் இவர்களின் தொழில் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். குறிப்பாக தேங்காயிலிருந்து பெறப்படும் கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி பின்னாக்கு உற்பத்தி செய்யப்படுவதுடன் உரிமட்டையும் மட்பாண்டம் உற்பத்திக்கு பயன்படுவதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.